என்னதான் நடந்தது அந்த வடகாட்டுல? நீங்க நேர்ல மக்களை சந்திச்சிருக்கிறீங்க, என்ன சொல்றாங்க? நாங்க இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மயான அமைதி தான். பால்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவர்கிட்ட நாங்க பேச தொடங்கினோம். நைட்டு 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. இந்த பையங்க தாரா பண்ண ஆக்கில் இந்த அவங்கெல்லாம் இந்த திருச்சி போடுறாருங்க. இது பெட்ரோல் பங்க் நடந்தது, இங்கே பிரச்சனை இல்லை, 2 பேருக்கு பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்கிறாப்புல. அது உண்மை இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஊருக்கு மேற்புலத்தில் ஆர்ச்சிக்கு நடந்த சண்டை தொடர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ உங்களை தலைக்குறை பெய்யல உடனே இவங்களுக்கு கோவம் வந்து தலைமுறையில் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 6 பேர் வந்து 3 பேர் வந்தாங்க, அப்புறம் 6 பேர் 5 பேர் வந்தாங்க. அடிச்சு அந்த ரூமில் வச்சுட்டு நாங்கள் போலீஸ் ஒப்படைச்சிட்டோம். அப்போ தாரா பண்ண போலீஸ் தாலிபாலா அதுதான் கூடிருச்சு. 10 பேரை 6 பேரை பிடிச்சி இதுக்குள்ளே வச்சுருந்தோம். அது வச்சுருந்தோம். இது 10 மணி வரைக்கும் முடிஞ்சு வச்சது. இப்போ அமைதியாக இருக்கிறத பயப்பட கொண்டு வச்சு அடிக்கணும் கொள்ளணும்னு சொல்கிறாங்க. நான் அந்த ரூமுக்குள்ளே நிற்கிறேன், எஸ்பியோட டிஎஸ்பியோட நிற்கிறேன். நான் நின்றுட்டு சார் இப்போ தொடக்காதீங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் அமைதியாகட்டும். அப்புறம் வந்து கிளம்பிட்டு 10 மணியை போல் இந்த பயனாளர் பூரா டிஎஸ்பிகிட்ட ஒப்படைக்கிறான். அப்புறம் 11 மணியே போல என்ன ஆகுதுனாக்கா, இங்கிட்டிருந்து பார்த்தா ஒரு லைட்டு போட்டு கல்லுமா வருது. அந்த மூலையில் போர்டு நெருப்பு எரியுது. அந்த மெயின் ரோட்டில், அந்த ரோட்டில் எங்களோட பையன் ராஜேந்திரோட பைக் ஒன்று எரியுது. ஏன்னா அப்போ எரியுது அப்படின்ட்டு உதாரம் ஆகிட்டோம். நாங்கள் எல்லாரும் உதாரம் வீட்டுக்கு 11 மணிக்கு ஒன்றும் தெரியல, லைட் வச்சுன்னு தெரியுது. கப்பி கல்லும் பாட்டிலும் கத்தி பாட்டில் உடம்பு வரும், தரத்தரன்னு வருது. அது எதையும் கூட ஒரு காயம், மண்டியில் காயம் ஒன்று கூட. அது முன்னத்தில் எங்கள் பயணங்களுக்கு பூரா 5-6 பேருக்கு மண்டியில் ரத்தம் ஒட்டி அப்படி கம்பால் அடித்ததில் எங்கள் மருமையை ஒரு ஆளுக்கு அங்கே அடித்து ரத்தம் கடந்தார். அப்போ என்ன ஆகிப்போச்சுனாக்கா, அடித்தவங்களை திருப்பி நாங்களாம் ஓடுறோம், அவங்கள ஓடுறோம், போலீஸ்காரன் வந்துட்டாப்புல என்ன அப்படின்ட்டு. ஒரு சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு நான் இருந்து பேசிக்கிருந்தான். முதல்ல இங்கிட்டு ஒரு சத்தம் கெடுச்சு சார். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பசங்க வந்து மிரட்டவும் சத்தம் போட்டு எல்லோரும் பேசினாங்க. பேசவும் சரின்னுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நிறைய சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எங்கள் வீடு அங்கே இருக்கா, நாங்கள்லாம் ஒடியாந்தா அந்த பாருங்கள் சுனாமி காற்று வந்துச்சு, அது மாதிரி வருதுங்க சார். பிள்ளைய பாட்டில் கம்பு எங்கள் வீட்டை சுற்றி வந்து பாருங்கள், இப்படி கம்பு கிடக்குது. சரின்னுட்டு நம்ம எல்லாம் புள்ள ஊட்டியெல்லாம் எல்லாரையும் உளுந்து அடிக்கல, நம்ம யாரை பார்க்க முடியும்? என்னை தள்ளுனாங்கன்னா ஒரு நான் செத்துருப்பேன் சார். 2-3 பிள்ளைய வந்து என்னை தூக்கிட்டு ஓடிடுச்சு. இப்படியா கிடந்து எனக்கு எந்திரிக்கவே முடியலை. நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா என் பிள்ளைய பார்க்க வழி இல்லை, என் மருமகளுக்கு துணைக்கு வேறு ஆள் இல்லை. சின்ன பிள்ளைய மயனுக்கு இங்கே இந்த இது பண்ணாக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மருமகளை நான் பார்த்துக்கிறதா இல்லை சார். நான் விட்டுட்டு என் வைத்தியத்தை பார்த்தா என் குடும்பத்தை யார் பார்க்குறதுன்ட்டு நான் இருக்கிறேன். என் பிள்ளை ஃபோன் பண்ணி, அம்மா பத்திரமா இருங்கம்மா, கால் பாருங்கள் சார், காலை கூட நான் போய் பார்க்க முடியாமல் இருக்கிறேன். என் குடும்பத்தை விட்டால் யார் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அது சின்ன பிள்ளை. எல்லாரையும் அடித்தாங்க சார். எல்லோரும் இந்த எவ்வளோ மருமகன் மட்டும் கோடியில் நிற்கிறா, பாட்டில் பிராந்தி பாட்டில் கம்பு வந்து விழுகுதான். கப்புன்னு என் பேத்தி அதுலேருந்து அதிர்ச்சி ஆகிட்டா. அப்படி பேசுவா, அப்படி விளையாடுவா. நாங்கள் திருவிழா தான் பார்க்க போனோம். போய் நாங்கள் சாமி கும்பிட்டோம். நாங்கள் போய் சாமி கும்பிட்டு தேரோட்டம் பார்த்துட்டு தாயப்பிள்ளையை வந்திருக்குது, கறி மீனெல்லாம் வாங்கி காய்ச்சி எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம்னு எடுத்தாந்து வெளியில் வச்சுருக்கிறேன். பக்கத்தில் என்ன சவுண்டு வருது, நீங்கள் வந்து இவ்வளோ தொலைவில் தான் எங்களுக்கு வீடு, ரோடு பக்கம். சவுண்டு வந்துச்சு, என்ன இவ்வளோ சவுண்டு வருது, எல்லோரும் வேகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வாதி அள்ளி வீட்டில் போகிறேன். இன்னும் வருது ஆள். அங்கே வண்டி கொழுந்து விட்டு எரியுது. புருஷனை அடிச்சு கொண்டு புருஷன் வண்டியை வாங்கி உடச்சி கொளுத்தி எரியுது. கொழுந்து விட்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன இப்படி சவுண்டு வருது, ஐயோ 10 வருஷம் குழந்தை எல்லாமே பிறந்த 3 வயசு பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும்? கண்ணாடியில் அடியில் கண்ணாடிக்கு வந்து பெட்ரோல் பூரா நின்று வச்சு வீட்டில் வாசலில் என்ன காரை ஒரு ஸ்கூலில் கூட உடஞ்சிட்டாங்க. நாங்கள் என்ன செய்ய பண்ண முடியல. 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள உள்ளவங்க தான் வந்திருக்கிறாங்க. வேற யாரும் ஒரு பெரிய மனுஷன் கூட அதில் கலந்துக்கலன்னு சொல்லி அந்த அம்மாவே சொல்றாங்க. இளைஞர்கள் தான் எல்லாருமே. என்ன நிதானத்திலே வரல அவங்க. அந்த வரப்பை தாண்டி ஒருத்தன் கீழே விழுவுறான், அவன் நிதானத்துல விழுந்தானா, இதை தள்ளி விட்டு விழுந்தானா, இல்லை அப்படின்னா பார்த்தா போதையில தான். எல்லாமே போதையில தான் வந்திருக்கிறானுங்க. கரே முறைன்னு கத்திக்கிட்டு தான் வந்தானுங்க. 18 to 25 வயசு வரைக்கும் தான் வந்தவனுங்க அத்தனை பேருமே 300 பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சுனாமியை போல வராங்க. நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். பொண்ணு ரெண்டையும் கட்டி கொடுத்துட்டேன். பையன் ஒன்று திருச்சியில் படிக்கிறான். நான் மட்டும்தான் இங்கே இருந்தேன். பேரனுக்கு முடியல, நான் வணங்கி கிளம்பி போயிட்டேன்.
போய கொஞ்ச நேரத்தில் இறங்க கூட இல்லை, இங்கே வீடு பற்றி எரியுதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வாரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் பாட்டுக்கு வந்து வீடு புந்து சரத்தரத்தன் வீட்டை உடைக்க வீட்டை கொளுத்த இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் கல்லை விட்டு எறிகிறான் சாக்கு மூலியமாக வச்சுக்கிட்டு. அதில் எங்கள் இன்ஸ்பெக்டருக்கு மேலே அந்த கல் கையில் விழுந்துருக்கு. அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து இந்த மாதிரி கலாரம் வரப்போது இந்த இந்த இதை வச்சு தேக்கிறதுக்கு அவங்களும் வந்து ஏற்கனவே நடந்த தாளாருக்கு பாதுகாப்பு தான் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ இவன் கல்லை விட்டு எரிஞ்சா நம்மளோட உயிரை காவந்து பண்ணணும், அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளையா இருக்குது, அவங்க உயிரை அவங்க காவந்து பண்ணணும். அவங்க பார்த்துட்டு அவங்களும் கொஞ்சம் ஓரம் ஊதுன மாதிரி கல்லுன்னா 50 பேர் வீசலாம் சார் கல், இந்த சைடில் இந்த சைடில். அப்போ யார் என்ன பண்ண முடியும்? அதனால் அவங்க மேலே நாங்கள் போலீஸ் அதிகாரிகள் மேலே நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட உயிர் பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பாக வந்து அவங்க உயிர் பாதுகாப்பு எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாம் செடு பண்ணி எல்லாம் எஸ்பி டிஎஸ்பி எல்லாமே வந்தாருங்க. அதில் 2 பையங்களை, ஒரு பையனுக்கு வெட்டுப்பட்ட வாக்கில் எங்கள் பையங்க இந்த ஏற்றிக்கு ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கேன்னு ஏற்றிக்கு போயிட்டாங்க. அது பொம்பளை ஆள் ஓட்டி கொடி போயிடுச்சு. அப்புறம் ஏற்றி பையன் போயிட்டாங்க. அவங்க போய்ட்டு அம்மா கலை ஏற்றிக்கிட்டு 2 பையன் போயிருக்காங்க இங்கே ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரி வாயிலில் வச்சு இங்கே கடை அவர் 2 பையங்களை அடித்து காடுகளை போட்டாங்க. போட்டுவிட்டு போலீஸ்காரர்கிட்ட நான் அடிச்சு 2 பேரும் போட்டிருக்கேன், போய் தூக்கி போங்க அப்படி போலீஸை சொல்லிவிட்டு அதை மீடியா போட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து அந்த அம்மா அந்த அடிபட்ட அம்மா வந்து சொல்லி மகனுக்கிட்ட டிஎஸ்பி இருந்தார். சார் இங்கே வாங்க சார் அடிக்கடை கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு அவர் ஜீப்பில் ஏற்றி விட்டு அந்த 3 பேரையும் கொண்டு 2 பேரையும் கொண்டு புதுக்கோட்டை மெடிக்கல் கொண்டு சேர்த்து இந்த ட்ரீட்மெண்ட் இருக்காப்புல அவங்களாம். அப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் ஒரு 7 பேருக்கு காயம். அவங்க டிஎஸ்பி இப்போ வச்சு அனுப்பி விட்டோம். லேடிஸுக்கு ஒரு 7 பேர் காயம், அப்புறம் 5-6 பேர் காயம் இருந்துச்சு. 108 வர சொல்லி நைட்டு 11-12 மணி போல் ஏற்றி விட்டோம். தீபன் அப்படிங்கிறவரு வெட்டுப்படுறாரு. சரி. வெட்டுப்பட்டு அந்த வடகாடு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சிகிச்சைக்காக செல்லும்போது அங்கே ஏற்கனவே இளைஞர்கள் இங்கே தான் வருவாங்க, இவங்களை கடுமையாக தாக்கணுங்கிற அடிப்படையில் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி மீண்டும் கடுமையாக அடித்து முள்ளுக்காட்டுக்குள்ளே தூக்கி எறிஞ்சிட்டு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடித்து போட்டிருக்கோம், வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறைக்கு ஃபோன் பண்ணதோடு இல்லாமல் அங்கே அந்த பையனை கூட்டிகிட்டு போனவங்களோட அம்மா திருவள்ளுவர் நகர் பகுதி, அந்த தலித் மக்கள் வசிக்கிற பகுதிக்கே வந்தபோது அங்கே காவலுக்கு டிஎஸ்பி இருக்கார். டிஎஸ்பிகிட்ட சொன்னோன்னே டிஎஸ்பி வந்து அவருடைய வாகனத்தையும் அனுப்பி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லி அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த அந்த சம்பவங்கள்லாம் வந்து இந்த எஃப்ஐஆரில் சொல்லப்படலை. வெட்டுப்பட்ட இளைஞனை ஒரு மருத்துவம் பார்க்க கூட அனுமதிக்காம வாசல்லே வச்சு நீங்க இங்க எதுக்குடா வரீங்க அப்படின்னு அடிக்கிற கொடூரம் இருக்கு இல்லையா, அது இங்கதான் பார்க்க முடியுது. காரை வந்து அடிச்சு உடைச்சு கண்ணாடி எல்லாம் அப்படியே நீங்கள் போய் பாருங்க சார், அங்கே நிற்கிது. நாங்கள் வந்து கூலிக்கு போகிறவங்க. அந்த மேடம் ஃபோன் பண்ணி, வாடகைக்கு ஓட்டுற கார் தான், அந்த மேடம் ஃபோன் பண்ணி என்னப்பா வழி பண்ணியிருக்க, எங்கள்கிட்ட 5 காசு இல்லை, இவ்வளோ ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தவங்க கூட எனக்கு பால் வாங்கி கொடுக்க கூட நம்ம வழி இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் எப்படியாவது சீர்வழி தரமா, எங்களை பேசாதம்மான்னு கையெடுத்து கும்பிட்டு அந்த மேடத்துக்கிட்டே சொன்னோம். இவ்வளோ பெரிய அந்த வேலிக்கல் ஊனுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த வேலிக்கல்லோட பாதி கல் அதை அப்படியே முழுசா தூக்கி போட்டு காரை உடைச்சிருக்கிறாங்க. அந்த கல்லை ஒரு ஆள் தூக்கணும்னா ஒன்று வந்து பலசாலியா இருக்கணும், இல்லாட்டி சொன்னா அவங்க வேற ஏதாவது ஒரு ஊக்க மருந்தா அல்லது போதையில இருந்திருக்கணும். எங்கள் வீடு பக்கத்தில் இருந்த கூரை வீட்டை எரிச்சு அதுலேருந்து கரண்ட் எங்களுக்கு வர்றதுனால பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். அந்த பொண்ணு மேலே கண்ணாடி திருவிழாம் கொட்ட இருந்துச்சு, ஏன் மூஞ்சியில் கண்ணாடி திருவிழாம் கொட்டி அதனால தான் பண்ணாங்க. அந்த பிள்ளையை காப்பாற்றி அந்த கரண்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்தது பெரும்பாடு. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டாங்க, காரு எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த கதவை உடச்சிக்கிட்டு எங்கள் 5-6-7 பேரை வந்து பொண்ணோட எங்களை கேட்க நாள் இல்லை. ஊருக்கு வந்து அடித்தவங்க அவங்க இத்தனை பேர்னு சொல்லவே முடியாது. எங்களால் நிறைய பேர் வந்தாங்க, ஒரு 200-300 பேருக்கு மேலே நானே பார்த்தேன். வீட்டை கொளுத்தி அது மேலே வைக்க குளம் வந்து அவங்களுக்கு வைக்க குளம் பக்கத்தில் இருக்குது, அதை சுருட்டி வீசுறாங்க வீட்டு மேலே. அது இன்னமும் கொழுந்துக்கிட்டு எரியுது. எங்கள் மாமனார் வண்டி எங்கள் பக்கத்தில் எரியுது. எல்லாரும் கூடி நின்று அதே வெளில வாங்கடான்னு அடிச்சு நொறுக்கிறாங்க. இருக்கக்கூடாதா? அப்புறம் தான் நாங்கள் வாழக்கூடாது. நாங்கள் என்ன தப்பு பண்ணணும்?
பிறந்தது எங்க தப்ப நாங்க என்ன சர்டிஃபிகேட்ல போட்டு வச்சுட்டு பிறந்தோமா? சம்பவம் இவ்வளவு பெருசா நடந்திருக்கு, ஒரு வீடே எரிஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஏதோ ரொம்ப நேரம் அந்த வன்முறை நடந்த மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள டோட்டலா முடிஞ்சிருச்சு. அதுல யாருமா இருக்கா? எப்பா பண்றீங்க அப்படி? பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்கள் ஊருக்குள்ள ஒரு எஸ்சி தெருக்களை வந்து அதர் கம்யூனிட்டி அடித்து உடச்சி நொறுக்குன்னா அவனை கம்யூனிட்டி எஃப்ஐஆர் போடுறதா, இல்லை அதே ஜாதிக்காரனை பிடிச்ச எஃப்ஐஆர் போடுறதா, பாதிக்கப்பட்டவனை போடுறதா, அடித்தவனை போடுறதா. டிஎஸ்பிக்கு அடி, ஆலங்குடி டிஎஸ்பிக்கு அடி விழுந்துருக்கு எரியில், தடுக்க முடியல. அவர்கள் 500 பேர் வந்து மோதும் போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவர் காவல்துறையை தடுக்க முடியல. பெரிய ஆள் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தண்ணியை போட்டு தாராளம் பண்ணுறாங்க. இது எங்கே ஒன்று நிற்கிது? இப்போ இழப்படி எங்களுக்கு தான் ஆகுது, சண்டே உண்டாகுது. அது நாங்களும் நல்லா பேசிக்கிறோம் எல்லாருமே. அவங்களே பெரிய ஆளுகளுக்கு நாங்கள் நல்லா பேசிக்கிறோம், நல்லா பேசிக்கிறோம். இந்த இதில் இந்த பிரச்சனை இல்லை வச்சுக்கிடுவோம். எல்லாம் சுமூகமாக நம்ம உண்மை சும்மா போனால் அந்த மூடு சாப்பிட வருது, எல்லாமே சாப்பிடுவாரு. ஆனால் அது சும்மா குறைவிடக்கூடாது. இந்த பய கோலா பண்ணிட்டாங்க எல்லாமே. அதுக்கு பெரியார் இயக்கத்துக்கு ஆள் கிடையாது. சின்ன பயலுக சார், சின்ன பசங்க அப்படி ஃபுல்லு ஓடுற பயலுக எல்லாரையும் பார்த்தோம்னா அப்படி குதிக்கிறாங்க சார். அந்த நேரம் வரையில பாதி போதே பாதி நிதானத்தில் வந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி காட்சி எனக்கெல்லாம் 50 வயசு ஆகப்படுது. அந்த மாதிரி காட்சி நான்லாம் பார்த்ததே இல்லை. எனக்கு அந்த பயம் இன்னும் வருது. ஐயோ, நைட்டெல்லாம் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நான் தூங்க மாட்டேன், உட்காந்துருப்பேன். பெஞ்சு வெளியில் அடக்கு, இங்கிட்டு நாய் குலைக்குதா, அங்கிட்டு லைட்டு ஒரு சந்தர், அப்படி தான் நான் பார்த்துக்கு இருக்கிறது. நைட்டெல்லாம் உட்காந்து அப்படி யாரும் வந்தாலும் சத்தம் போட்டுடலாமே. எப்படி சார் இப்படியெல்லாம் மனசு வரும்? மனசு வந்து இப்படி பண்ணுறாள். எப்படி அந்த அம்மா அவங்களுக்கு நல்லது வாங்க கொடுக்குமா? எங்க ஒத்த வயசுல இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட அது மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. இப்ப சமீபமாக தான் இந்த இளைஞர் பயில்கள் தான், குறிப்பா எங்க பேர வயசுல இருக்கிறவனுங்க தான் வந்து இப்படி வந்து ஒரு சாதியோடைய மோட்டிவ்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் குறிப்பா 18 வயசுல இருந்து 25 வயசு இளைஞர்கள் தான் இன்னைக்கு சாதியின் சங்கத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சார் இப்ப மோசமா இருக்கு. அது எங்க பசங்களும் அதுல ஆட்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அவங்க வைக்கிறனால இவங்களும் வைக்கிறாங்க. இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால சாதிய சங்கத்துல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தான் அப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை. அன்னைக்கெல்லாம் வந்து நாங்கள் அவங்க சொல்றதை கட்டுப்படுவோம், அவங்க சொல்றதை நாங்கள் கட்டுப்படுவோம். இப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு இது வீரியமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதா இந்த ஜெனரேஷன் தான் சாதி வரியினுடைய அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் கோயிலை நீ விட்டு கொடு, நீ வாலிபால் ஆடுறதை விடு, நான் உன் கோயிலுக்கு எதுவும் நான் வரல அப்படின்றோம். அதில் 5 கரையில் நாங்கள் ஒரு கரை போகலை, பாக்கி 4 கரை. 4 கரையில் வந்து அந்த கட்டாரி கொங்காணி கட்டாரி கட்டகத்தா. அதில் வந்து கட்டாரி கத்தா வந்து தை மாதம் 20ஆம் தேதி என்னுடைய கல்யாணம் வச்சுருக்கேன். இதே சமயத்து மண்டபத்தில் வச்சுருக்கேன். மினிஸ்டர் தலைமை போட்டு வச்சுருக்கேன். மினிஸ்டர் இங்கே வந்து ஒரு இதை திறந்துட்டு என் கல்யாணத்துக்கு வந்துட்டார். அந்த பசங்க பாருங்கள், வாழும் வயசு பொண்ணுங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த அந்த கோயிலுக்கு அந்த எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த வருஷம் மனைவிகளுக்கு தப்படிக்கிறது உண்டு, பாடுபடி சாமி ஆடி போகிறது உண்டு என்னுடைய கோயிலேருந்து. ஏன்னா அந்த என்னோடய கோயிலில் அவைகளுக்கு உருவம் இருக்குது, அதனால் அவங்க ஆடி போகிறது உண்டு. 7:30 மணி 8 மணிக்கு தாலி கட்ட போய் பொண்ணு மாப்பிள்ளை வந்துருச்சு. கிட்டத்தட்ட 450 பேர் நிற்கிறாங்க எங்கள் சமுதாயத்தில். அதுக்கு முன்னாடி போய் அந்த கோயிலுக்கு ரெஸ்டி அம்பலங்கிறவன், அம்பலம் மையன் அவன் இன்னும் ஒரு 4 பேர் போய் இந்த 3 போட்டு பூட்டி விட்டாங்க. 3 போட்டு பூட்டி இந்த புள்ள தாலி கட்ட முடியலை. தாலியை வந்து வெளியில் வச்சு தான் கட்டி கூட்டிக்கு வந்தார். மினிஸ்டர் வந்தார். மினிஸ்டர் சொன்னால் சரி பார்த்து பேசிக்கிறோம், அமைதியாக போங்க அப்படின்னு அவர் போயிட்டார். அதுக்கு பிற்பாடு இப்போ மாணவர்கள் காப்பு கட்டினாருங்க. காப்பு கட்டுற பொழுது அந்த தாலி கட்ட வேணான அந்த குறிப்பு அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க யாரும் போகலை அந்த கோயிலுக்கு. மண்டபத்தெல்லாம் பூட்டிட்டாங்க. கோயில் தான் பூட்டிட்டாருங்க. அப்புறம் எங்கள் சமுதாயம் யாருமே வந்து நாங்கள் போகல. அந்த சமுதாயம் வந்து அவங்களும் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு இதை பண்ணிட்டானே, நீ இருந்தால் மகமாயி கேளு அப்படின்னு அந்த பொண்ணை பெற்ற அப்பேன் அந்த கோயிலை உருண்டு மண்ணை வாரி அரைச்சிட்டு, நீ இருந்தால் கேட்டு எனக்கு முடிவு சொல்லு, நான் உனக்கு தப்படிக்கிறது உண்மையாக இருந்தால் நீ எனக்கு கேட்டு இதை சொல்லு அப்படின்ட்டு அவன் பிறண்டு உருண்டு வந்துட்டான் சார். அந்த வாக்கில் இருந்துச்சு. இப்போ கோயில் காப்பு கட்டியிருந்தாங்க. கோவில் காப்பு கட்டணும் எங்கள் ஆளுக்கு போகணும். அதில் வந்து கொங்காணி கரைன்னு ஒன்று இருக்குது. அந்த பையனுக்கு வந்து அந்த அம்பலம் பையன் தான் சொல்கிறான், காப்பு கட்ட போகணும், நீங்கள் தப்பு எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பையன் அம்பலம் பையன் இந்த எங்கள் சமுதாயத்தில் பையன் சரி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, நான் யார் வந்தால் அதெல்லாம் வராட்டி போகிறேன் அப்படின்ட்டு எங்களுக்கு தான் முதக்குதுன்ட்டு அந்த பையன் போயிட்டான் அவங்க பாட்டுக்கலையும்.
பாக்கி இந்த 2 செட்டு போகல. ஒரு வத்தலாங்க கேட்குற அவங்களும் போயிட்டாங்க. இந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் நடக்காத பிள்ளை போகலை. போகாமல் இருந்தவொடனே அடுத்து 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. வெங்கடாசலம் மயன் அவர் வந்து சாத்தம்பட்டியில் வந்து அவர் பேர் சங்கர் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி ஏப்பா நீங்கள் கோயிலுக்கு வரல இல்லை நாங்கள் கோயிலுக்கு வரலாம், என் பிள்ளைக்கு அந்த கோயிலில் தாலி கட்ட விடக்கூடாதுன்றீங்க, இந்த ஊர் யாரும் கேட்கல, அப்புறம் நாங்கள் அந்த சாமிக்கு நாங்கள் மணக்க போகிறோம் அப்படின்னு அந்த பசங்க போகல. நாங்கள் இருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னாப்புல. அப்போ அந்த பசங்க என்கிட்ட கேட்டாப்புல, தம்பி நாங்கள் 20, 25, 30 வருஷமாக நாங்கள் அந்த கோயிலுக்கு நாங்கள் போகலை, நீங்கள் போய் தான் இருக்கிறீங்க, நம்ம ஒரு கோயிலில் சாமி கொண்டு நீங்கள் போய் தான் இருக்கீங்க, நீங்கள் போகிறபடி போங்க, எம்ப கோயிலில் காரணம் கேட்டவனா உங்களுக்கு கல்யாணம் பிள்ளைய கல்யாணம் நடத்துறது என்ன காரணம்னு கேட்டு நீங்கள் அதைத்தான் கோரிக்கை வைக்கணும், வச்சு நீங்கள் போங்கப்பா அப்படின்னு அவங்க போனாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே இதெல்லாம் கொடுத்தாங்க, பறிச்சுட்டு சாமியை எடுத்தாக வச்சாங்க. திங்கட்கிழமை தேரோட்டம் எல்லாம் 8 நாள் வந்து திங்கட்கிழமை தேரோட்டம் நடக்குது. எங்கள் பசங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்த்திகிட்ட அடித்தாங்களா இல்லை கோயிலுக்குள்ள அடித்தாங்கன்னு தெரியல. எங்கள் பயில்களை ஒரு 2 பேரை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. அவங்க அப்புறம் பார்த்தா எதுக்கான இந்த ஒரு வண்டி நின்றுருக்கு, காரு எங்கள் பசங்க டாட்டாஸில் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பேசியிருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நடு ரோட்டு வந்து திறந்தத்தில் அந்த முதலத்தில் ஒரு பயலுக்கு இடிச்சு பிடிச்சி போல இருக்குது. என்னடா பயலுக்கு எல்லாம் பேசுகிறேன், நடு ரோட்டில் வச்சு பேசுகிறேன், ஏன் ஓரம் கட்டி பேசக்கூடாங்க, ஏன் தவறாத பேசுகிற பையன் பேசுகிற, எங்களை பார்த்தா மாதிரி தெரியுதுன்னு இவங்க எதாவது சொல்லியிருக்காங்க. பட்டு அடிச்சு விட்டான். அடியே வாங்கி வந்த வகையில் எங்கள் பசங்க வந்து இங்கே சொல்லிட்டான். அவங்க வரையில் எங்கள் பசங்க பிடிச்சி அவங்கள அடிச்சிட்டாங்க. அடித்தவொடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க சம்மந்தம் கூட இருக்குது, கோயில் திருவிழாவுக்கு வந்தவன் இருக்கான், கோயிலில் அனைத்து பேர் இருக்கான், அவங்க எல்லாரும் பேருக்கு ஃபோனை பண்ணி இங்கே வந்துட்டான். தெருவுக்குள்ள 4 பேர் வரான், 6 பேர் வரான், 10 பேர் வரான். அப்புறம் 150, 400 பேர் 11 மணிக்கு எல்லாம் வந்து குமிஞ்சிட்டான். குமிஞ்சா எங்கள் பசங்களை அடிக்கிறான், அவங்களும் அடிக்கிறான். யார் இவன் அந்த சமுதாயத்துக்குள்ள கத்தி அருவாகத்தி இருக்குது, எங்கள் சமுதாயத்துக்கிட்ட கத்தியும் இல்லை அருவாகத்தியும் இல்லை சூரியத்தையும் இல்லை. அவன் வெட்டின வெட்டு தான் இவனுக்கு அவனுக்கு அவன் போதையில் நிற்கிறான், கஞ்சா குடிச்சிருக்கான். யாரை வெட்டுறவன் யாரை போகிறோம் தெரியல. எங்கள் சமுதாயத்தில் 5 பேருக்கு மண்டை உடச்சி காயம், அது எல்லாமே அடுத்தது பூரா அவங்க தான். தெருவுக்கில் வந்து நீ அராஜகம் இவ்வளோ தூரம் பண்ணி காருகள்லாம் உடச்சி பைக்கை போட்டு எரிச்சு போட்டு எங்கள் பசங்க மேலே நீ கேச போட்டா, நீ 500 பேர் வந்து 500 பேர் கையிலையும் கத்தி கம்பு அருவாகத்தி, நீ யாரை வெட்டின, அவனை வெட்டினியா எங்களை வெட்டினியா யாருக்கு தெரியுது? நாங்கள் வெட்டணும்னு கத்தி இருந்தா நீ உன்னை 10 பேர் நாங்கள் வெட்டியிருக்கலாம்ல. நாங்கள் வெட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தா இந்த 6 பேரை பிடிச்சோம்ல சார், 4 பேரை நாங்கள் கொலை பண்ண ரொம்ப நேரம் ஆகும். அறுத்து போட முடியாதா? ஜேபியில் ஒப்படைக்கலாம், ஒப்படைச்சிருக்கலாம், இன்னும் கேஸ் போடல, புகார் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆளே ஒப்படைச்சிருக்கலாம், புகார் கொடுத்துருக்கலாம். திருவிழா முடிஞ்சு பேசணும்னாப்புல அவங்க என்னன்னாக்கா அந்த பேக இந்த பனையம்பட்டி சொல்கிற அந்த பேக அதில் பயணம் 3 பேர் உங்கள் திருவிழா முடியட்டும் அவங்களை வச்சுக்கல வேடிக்கை அப்படின்னு ஃபோன் பண்ணி சேதுபதிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது பதிவில் இருக்கு எல்லாமே. யார் சேதுபதி? எங்கள் பையன் தான். அது அப்படியே மோட்டிவேஷன் ஆகி சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தவங்க என்னாச்சுன்னா அந்த பயலுக்கு பிரச்சனை பண்ணணும் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப்பு, வீட்டுக்கு அடுத்து ஒயின் ஷாப்பு வீடு என்ன ஒன்றா இருக்குது. அவன் முத்திரையர் குரூப் வந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஒரு 5-6 பேர் தெருவுக்குள்ளே வந்து தரக்குறைவா பரப்பையா பண்ணி பேசி ஒரு தும்முறாங்க எப்போ கோயிலுக்குள்ள உள்ள வந்து அப்படின்ட்டு பொம்பளை மாணவர்கள் பேச, அப்போ பயலுக்கு அவங்க நின்று கூட நின்று இப்படி தப்பாக பேசக்கூடாதுப்பா, ஜாதி பிரச்சனை தூண்டாது அப்படின்னு அவங்க வன்முறை கண்டித்து அனுப்பி விட்டாரு. அனுப்புனாக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க போய் அவங்க கூலி வர முத்திரையர் சமுதாயம், நாங்கள் ஒரு 150 வீடு மட்டும் இருக்கோம். 150 வீடு தான் இருக்கேன் தாக்கப்பட்டேன். அவங்க ஒரே கம்யூனிட்டி, ஒரு 4-5 கம்யூனிட்டி எனக்கு ஆதரவு 2000 பேர் இருப்பாங்க. அது சனக்கட்டு கூடாதுங்க. 18 பட்டி சேர்ந்தது ஒரு வரையாடு. அதனால அவங்க எப்போதுமே அவங்களோட பவர். இந்த 18 பட்டிக்குமே இந்த தலித் மக்கள் ஒரே ஒரு ஆளுக்கு நாங்கள் சென்ட்ரல் இருக்கிறோம். 150 வீடு சென்ட்ரல். தலைக்கட்டுன்னு கேளுங்க. 150 தலைக்கட்டு. 150 அவங்க 2000-3000 மேலே இருக்காங்க. ஒரு குடியிருப்புக்கே 400-500 பேருனாக்க 18 பட்டி. அது 1000 பேருக்கு மேலே இருக்காங்க ஒரு பட்டிக்கு. அந்த கோயிலுக்கு 18 பட்டி அவங்க சொந்த 17 பட்டி சொந்தம் மாரியம்மன் கோயில். அது இதுவரையும் நம்ம பிரச்சனை பண்ண கிடையாது. நாங்கள் ஒரு குரூப்பு கோயில் பிரச்சனையில் இருக்கிறோம். பந்து விளையாட்டு நம்ம இடத்துக்கு வந்து பந்து விளையாட்டு நான் மிரட்டிருந்தேன். அதனால நாங்கள் கோயிலுக்கு போகல. இன்னொரு குரூப்பு அவங்க தனிச்சாமிங்கிறது அவங்க கோயத்தான் இப்போ கலவரம் இந்த பிரச்சனை. இதை அப்படி வந்து கேவலம் பேசாதீங்கன்னு அனுப்பி விட்டாங்க இந்த பயல்களை. அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடியிருப்பு 18 பட்டியில் உள்ள பயல்களை கூட்டிட்டு கரெக்டுக்கு
ஒரு 500-600 பேர் வந்து தான் ஒரு வீட்டை கொளுத்திருக்காங்க அந்த குடிசை. அது அந்த ஒரு பொண்ணு இருப்பாங்க, அது கிளாஸ் வந்து அந்த உடைச்சத்தில் செடி இருக்குல்ல, உடைச்சது வந்து தண்ணியில் கீழே அதை வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இந்த கோயில் நிலத்துல ஆரம்பிச்சது, தாங்கள் வந்து அங்க விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்டு வந்து உருவாக்கணும்னு சொல்லி தொடங்குனது. இதுக்காக எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ, எப்படி வந்து ஒரு சருகு காஞ்சிருக்கும் போது சின்ன தீ பற்றினா கூட அது மொத்த தீயா பிடிச்சிக்குமோ, அது போல எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஆதி திராவிட இளைஞர்களுக்கு வந்து மேல தாக்குதல் நடந்திருக்குது. அதை வந்து ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884205. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. 2005 எங்களுடைய கோயில் இது ஆதித்ரா எங்கள் முப்பாட்டம் காலத்துலேருந்து உள்ள கோயில். மொத்தம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு இருக்கும். 100 ஆண்டுகள் விரிச்ச ஆலமரம் இருக்குது அந்த கோயிலில். அப்போ கட்டின தாத்தம்பாட்டை கட்டின கோயில் இருக்குது. கோழி வர திண்டுகள் இருக்குது. இந்த திண்டுகளில் இருந்து காவல் நிலையம் அன்றைக்கி வந்து 2005 போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்காக எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய காவல் நிலையத்தில் புஷ்பராஜ் மனைவி பிரசிடண்டாக இருந்தார். பிரசிடண்ட்டு அவருடைய வீட்டுக்காரர் எக்ஸ் எம்எல்ஏ இருந்தார். அதே பள்ளத்தேடி தெற்கு பாப்பாமனையில் மணிமாறன் வார்டு நம்பராக இருந்தார். அந்த சீசனில் இவர் ஒரு மனைவி நம்பராக இருந்துச்சு. எங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த மணிமாரம் மெனக்கட்டு சாதியில் வந்து பறைய விட்டு இடம் போல் இடமா இருக்குது அப்படின்னு அந்த மரத்தை பூரா பிடுங்கி அந்த இடத்துல போலீஸும் கட்டுறதுக்கு வந்து அதுக்கு ஆக்கிரமம் பண்ணாப்புல. ஆக்கிரமம் பண்ணையில் எங்களுடைய நாங்கள்லாம் கொஞ்சம் வெளில வேலைக்கு போனதுனால எங்களுடைய மக்கள் பொம்பளாளுக்கு போய் தடுக்க போகல. இப்போ தடுக்கையில் நாங்கள் தெரிஞ்சு நாங்களும் வந்துட்டோம். அந்த நேரத்தில் இருந்த காவல் அதிகாரி ஏன் போலீஸும் கட்டுறதை தடுக்கிறீங்கன்னு எங்களுடைய ஒரு மனைவி பொம்பளால் அவர் கணவர் இறந்து போன அம்மா, அந்த அம்மா இன்றைக்கி உயிரோட இருக்குது. அந்த அம்மா ஒரு அடி அடித்தார். நாங்கள் டக்குன்னு போய் அடித்த போலீஸ்காரை பிடிச்சிக்கிட்டோம். எதனால் அடிக்கிறீங்க? எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எதை வச்சு நிறவுறீங்க? இல்லை எங்களுக்கு ஆர்டர் இருக்குது. எந்த ஆர்டர் இருக்குது? எங்கிட்டலாம் கேட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு தகராறு பண்ணையில் தகராறு பண்ணி நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கிருக்க பொழுது அது அந்த பள்ளத்தோடத்தில் விவோன்னு ஒருத்தர், நீங்கள் இவ்வளோ ராமநாதன், அவர் சொன்னார், ஏன்டா நீங்கள் எந்த இதை பண்ணாலும் இங்கே பக்கத்தில் வெங்கடாச்சலம் இருக்கார், நீங்கள் பேப்பரை கொடுத்தா எடுத்துக்கு வந்துடுவாரா, நீங்கள் நேராக வக்கீலை பிடிச்சி கேஸ் போடுங்கண்ணா. புதுக்கோட்டையில் கம்பளன் வக்கீலை பிடிச்சி கேஸ் போட்டோம். கேஸு வந்து ஓடிக்கிச்சு. ஒரு 5 ஆண்டு காலம் ஓடிக்கிச்சு. ஓடுற பொழுது அந்த இப்போ நாங்கள் போட்டோம். அவங்க எதிர்பார்ட்டி கலெக்டர் எஸ்பி மேலே போட்டது. அவங்க வந்தாருங்க. அவங்க வந்து எங்களை ஏற்றி விசாரித்து முடித்தாங்க. எங்கள் சித்தப்பார் பெத்தையாங்கிறத சொன்னார். அவர் இறந்து போயிட்டார். இன்றைக்கி இறந்து 1 வருஷம் 2 வருஷம் வந்துருச்சு. அவர் இறந்து போயிட்டார். அவர் சொன்னார், இந்த கோயில் எங்களுடைய கோயில் பாரம்பரியமாக எங்கள் அப்பா என் தாத்தன் சாமியானார், எங்கள் அப்பா ஆனார், இப்போ நான் ஆடிக்கிருக்கேன். அதுக்கடுத்து எங்களுடைய பாக்கி சாமி ஆடிகளுக்கு பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், இத்தனை பேருக்கு சாமி ஆடிக்கிருக்கோம். இது எங்களுக்கு சொந்தமான கோயில் அப்படின்னு அவர் கூண்டில் சொன்னார். சொன்னதுக்கு பிற்பாடு அப்புறம் அவங்க தரப்பில் கலெக்டர் சார்பில் உதவி ஆய்வாளர் ஒருத்தர் இருந்தார். அங்கே எஸ்பி சார் இதில் ஒருத்தர் வந்திருந்தார். வந்து அவங்கள கூண்டில் ஏற்றி விசாரிக்கையில் அந்த கோயிலில் வந்து கோயில் இருக்குது, உள்ளரிக்க கோயிலில் உருவாரம் இருக்குது, மண் இதில் செஞ்ச உருவாரம் இருக்குது, சுட்டக்கல்ல கட்டி இருக்குது. கோழி வர வந்து 11 திண்டு இருக்குது. 11 திண்டுலையும் வேல் கம்பு இருக்குது, அருவாக்கத்தி இருக்குது. இது எல்லாமே இருக்குது. விரிச்ச ஆலமரமும் இருக்குது அப்படின்னு அவர் சாட்சி கவர்மெண்ட்டில் சொல்ல வந்த அதிகாரி சொன்னதில் சொல்லி முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து எங்களுக்கு சாட்சி, எங்கள் சாட்சியை போடுறப்போ எங்கள் சாட்சியோட நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் சாட்சி போட்டால் செல்லாது, வேறு சமுதாயம் சொல்லணும். வேறு சமுதாயம் சொல்லணும் அப்புறம் பிரசிடண்ட் சொல்லட்டும். அவர் போலீஸனுக்கு ஆதரவு சொன்னாலும் சரி, இல்லை எங்களுக்கு ஆதரவு சொன்னாலும் அவருக்கு போனோம். அவர் புதுக்கோட்டையில் போயிட்டு பேசுகிற போல் அவர் டெல்லியில் இருக்கேன்னாரு. டெல்லியிலேருந்து நாங்கள் இங்கேயும் ஃபோன் பண்ணி பேசையில் வாய்தா மாற்றி வாங்குங்கப்பா அப்படின்னா நான் அதே மாதிரி வாய்தா மாற்றி வாங்கி கொடுத்தேன். அவர் வந்தார். வாரம் அவர் வாய்தா மாற்றி கொடுத்து அவர் வந்துட்டார். அவர் ஏற்றி 1.5 மணி நேரம் எங்கள் வக்கீல் விசாரிக்கிறாரு, கவர்மெண்ட் லாயரும் வைக்கிறார். ஆதித்திராவிடோட கோயில், அந்த கோயிலில் போலீஸன் கட்டக்கூடாது, நான் போலீஸனுக்கு இடம் வாங்கி தரேன். அந்த சமுதாயத்துக்கு 5 கரை சமுதாயம் இருக்குது, 3 கோயில் இருக்குது, ஒவ்வொரு ஏக்கர் கம்மியாக உள்ள கோயில் இருக்குது, 2 கரைக்கு தனித்தனி கோயில், 3 கரைக்கு அந்த அடைக்காலங்கத்தார் கோயில் இருக்குது அப்படின்னு அவர் புஷ்பராஜ் தெளிவாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். அதனால் காவல் நிலையம் கட்டுறதுக்கு அந்த இடத்த நாங்கள் இடம் வாங்கி தரமாட்டார். சரி அப்படின்ட்டு அந்த கேஸு அப்புறம் ஆரோக்கியமன்றில் எங்களுக்கு தீர்ப்பாகி அது ஆதித்திராவிடோட கோயில், அந்த கோயிலில் யாருக்கும் எந்த மன இது இல்லை, அது அவங்களுக்கு சொந்தமான கோயில் அப்படின்னு உத்தரவாதம் சொல்லி அது பிற்பாடு 4 ஆண்டு காலம் கிடா வெட்டி 30 கிடா வெட்டுவோம். 30 கிடா வெட்டி எங்கள் சொந்த பந்தங்கள்னு சொல்லி காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிற சாப்பாடு 2 மணி வரைக்கும் கறி சாப்பாடு, வர்ற சனத்துக்கு அப்புறம் 15 சிப்பம் அரிசி போடுவோம்.
போட்டு போல அடித்து மக்கள் வர்ற மக்கள் பூரா போடுவோம். அடுத்து அதை முடிச்சது பிற்பாடு நாங்கள் சாமி ஆடி இங்கே உள்ளரிக்க வந்துக்கிருப்போம். இவ்வளோ நடந்துக்கிருந்துச்சு. நடந்துக்கிறதுக்கு அடுத்து போய் சரி இனி அப்போ முப்பாப்பன் கட்டின கோயில் சின்னமாக இருக்குது, இந்த கோயிலை இடித்து நம்ம பெருசாக கட்டுவோம் அப்படின்னு அதே அளவில் அந்த இடத்துல இந்த கோயிலை கட்டி மேலே கோபுரம் வரைக்கும் போய் கோபுரத்தில் வந்து பாக்கி சாமிகள் அனைத்து சாமிகளும் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 20 அடி நட்டு 10 அடி அகலத்தில் அந்த கோயிலுக்கு மண்டபம் ஒன்று கட்டியிருக்கோம். இந்த மண்டபம்லாம் கட்டி முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஃபினிஷிங்லாம் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த 11 திண்டுகள் இருக்குது. இன்றைக்கி அந்த திண்டு இருக்குது, பொய் சொல்லலை, 11 திண்டு இன்றைக்கே இருக்குது. அந்த திண்டக்கிட்ட பக்கத்தில் நாங்கள் அந்த அழுந்த வெட்டி காங்கிரீட் போட்டு முண்டுக்கல் வச்சு கட்டணும், கல்லெல்லாம் வாங்கியாந்து கிடக்கு. அந்த திண்டுகள் எல்லாத்தையும் வெட்டிக்கு வரையில் இந்த இடத்துல வந்து தகராறு வந்துடுச்சு. தகராறு வந்து நீங்கள் கட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு ஒரு சமுதாயம் வந்து என்ன இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த இல்லைப்பா இது எங்களுக்கு கோயில் உருவாயிருச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் கட்டிக்கிருந்தோம். அவங்க அப்புறம் அது பக்கம் விட்டுட்டாங்க. அந்த பிரச்சனையில் வேலை பார்த்துக்கிருந்தோம். 2015 வந்து எங்கள் அந்த கோயிலுக்கு கட்டிக்கு வந்து 2015 அந்த திண்டு கடைசி கட்டுற பொழுது, இந்த 11 திண்டு கட்டுற 14க்கு 15க்கு இடையில கட்டுற பொழுது அவங்க வந்து என்ன பண்ணால் நாங்கள் இங்கே இருக்கிறோம், அவங்களுக்கு பக்கத்தில் அவன் போகிற வரப்பு அந்த கோயிலெல்லாம் ஒன்று பள்ளத்தி விடுது. அந்த கோயிலில் தான் இன்றைக்கி குறிக்க போயிருக்கான். அங்கே ரோடு அந்த பக்கமாக தார் ரோடு இருக்குது, அதில் போகிறதுல அதில் கூட ஒத்தடிப்பாயில் போய்க்கிருக்காங்க. அந்த 15 மில்லு ஓரத்தில் போய்க்கிருக்காங்க. இவன் நைட்டு என்ன பண்ணிட்டான்னா 2 கம்பை கண்டாந்து ஊனி கொடி கம்பை கட்டிட்டான் வாலிபால் விளையாடுறதுன்ட்டு. ஏன்னா இவ்வளோ இடம் ஆதித்தலைவர் மக்களுக்கு இவ்வளோ இடமா இருக்குன்ட்டு. அவன் 40 ஆண்டு காலம் விளையாண்டுன்னு சொல்கிறான். 40 ஆண்டு காலம் விளையாண்டதுன்னா சந்தப்பட்டில் விளையாண்டது. இன்றைக்கி அவன் ஊன கம்பு இருக்குது, அம்பு தங்கம்னு விளையாண்டாங்க. அதை விட்டு அப்புறம் அண்ணா கை அவங்களுக்குலாம் அவங்க ஜாதிக்கெலாம் அடிச்சுக்கிட்டாங்க. கோசி முதல்ல வந்து அப்புறம் அண்ணா கைப்பந்து கிளம்புன்னு வந்தாங்க. வந்து அங்கே அவங்கள விரட்டிட்டாங்க. அவங்க ஆளுங்க இங்கே வந்து ராவத்தர் இடத்த விளையாண்டாங்க, ராவத்தர் விரட்டிட்டார். இது வந்து நைட்டு இவ்வளோ இடத்துல பரப்பயல்களுக்கு இருக்குது, ஆதித்தலைவர் மக்களுக்கு இருக்குது. நைட்டில் வந்து அவன் பக்கத்து அவன் தானே, நாங்கள் இங்கே இதில் போகணும். அவன் வந்து பக்கத்தில் கம்பு விட்டான். என்னடா காலையில் நாங்கள் 10-11 மணிக்கு கோயிலுக்கு போகிற பொழுது பார்த்தா கம்பு விணிச்சு. கம்பை எங்கள் மக்கள் பிடிங்கி அசைக்க போவேன். அவன் வந்து நாங்கள் இதில் தான் விளையாடணும் சண்டை போட. அப்போ சண்டை போட்டு தகராறு நடந்து குளிக்கல, எங்கள் பசங்க அப்புறம் குளிக்கல, அவங்க மண்ணலி வீசினான். வீசையில் நாங்கள் அப்புறம் இது பண்ணோம். அப்புறம் நான் தான் எடுத்து அவன் சோமசுந்தரம் இப்போ தான் செத்து 1 வருஷம் ஆகுது. அவன் தான் அந்த பந்திரி காலத்துக்கு அவன் மேட்ச் மாதிரி வந்துக்கிருக்கான். அந்த பள்ளத்தி விடுதியில் அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், இங்கே பாரு சட்டப்படி உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, நான் இறங்கலை ஒதுங்கிக்கிறேன். இந்த கோயில் நீ இடத்துக்கு போ, நல்லா இருந்துட்டு போ, எனக்கு இந்த இடம் வேண்டிய இல்லை. என்கிட்ட கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது. ஆதி காலத்தில் என் முப்பாட்டங்காலம் சாமி கும்பிட்டது, உருவாரம் இருக்குது, சாமி இருக்குது, அன்னைக்கு கொடுத்த பட்டா என்னுடைய கோயில் இருக்குது. அதுக்கு கூட கலைஞர் பீரியடில் வந்து சந்திரசேகர் அமைச்சராகி 87-89 அவர் அமைச்சராகி எங்கள் ஆதித்தலைவர்களுக்கு சமுதாய கூடம் கொடுத்தது எல்லாமே அனைத்துமே இருக்குது. இது எங்கள் இடம் தான். நான் உங்கள் இடத்துல ஆட்சேபனை பண்ணவில்லை. உனக்கு நிறைய இடங்கள் கிடக்கு, நீ அந்த இடத்துல போய் அதில் வந்து வாலிபால் விளையாடு வைக்கின்னு பிரச்சனை பண்ணோன்னே அவன் என்ன பண்ணால் நேராக கோர்ட்டுக்கு போயிட்டான். கோர்ட்டுக்கு போயிட்டு புதுக்கோட்டை முனிசிபல் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் 40 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் ரெக்கார்டு இல்லை. எங்கேயோ விளையாண்ட போட்டோ பிடிச்சிக்கு வந்து இப்போ சார் ஒருத்தர் இன்னொரு உருவம் போட்டு ஆட்டுறான். அந்த மாதிரி எங்கேயோ பிடிச்ச போட்டோ கிடந்து அந்த மில்லை ஒரு கேமரா மாதிரி எடுத்து இதில் இங்கே தான் நாங்கள் விளையாண்டோம் 40 ஆண்டு காலம். அது ரெக்கார்டு செல்லுமா? நான் கவர்மெண்ட் ரெக்கார்டு கொடுக்குறேன். என்னோடய கோயில் என்னோடய இது இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் கவர்மெண்ட் ரெக்கார்டு கொடுக்குறேன். அதை வச்சு இப்போ கேஸ் போட்டு அவங்கள ஏற்றி விசாரிச்சாச்சு. பொதுவாக ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் டிகிரி ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னொரு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஒரு வழக்கு ஒரு இடத்தை பொறுத்து, ஒரு இஷ்யூவை பொறுத்து, ஒரு பிரச்சனையை பொறுத்து வழக்கு தாக்கல் செய்திருக்கின்ற போது மற்றொரு வழக்கு வந்து தாக்கல் செய்ய முடியாது. அது ரெஸ்டியூடி கேட்டா அப்படின்னு சொல்லி முன் தீர்ப்பு தடை கோட்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் அப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அப்படி வழக்கு தாக்கல் செய்தால் அது ஆரம்ப நிலையிலேயே இல்லா நிலை உடையது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்யப்படும். ஏற்றி வந்து அவங்க சாட்சி ஏற்றி சோமசுந்தரம் விசாரித்து மராவதமே சோமசுந்தரம் செத்து போயிட்டான். அந்த கோயில் எடுத்துருச்சு, 15 பேர் எடுத்துருச்சு. அதில் அதில் இன்றைக்கி உசுரோடு இருக்கிறது இந்த புஷ்பராஜ் ஒரே ஆள் தான் இருக்கார். இந்த கிராமத்தில் அவன் 10,000 தலைக்கட்டை இருக்குது, அவர் ஒரு ஆள் தான் இருக்கார். ஏன்னா அவர் நீதிக்கு போராடுறவர், அநியாயத்துக்கு போராட மாட்டார். நீதி என்னமோ அதுக்கு தான் பண்ணுவார். அதனால் அந்த ஆள் தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கார். எனக்கு அன்றைக்கி சாட்சி சொன்ன அந்த ஆள் தான் இன்றைக்கி அந்த ஆள் தான் இருக்கார். அதனால் இவங்க எவ்வளவு பண்ணி அதில் வந்து வாலிபால் விளையாடுறது கம்பை ஒன்றாங்க நாங்கள் தடுத்தோம். அவன் கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டில் போய் அவங்கள ஏற்றி விசாரித்து சாட்சி அவங்க 2 பேர் சமுதாயத்தில் இங்கே ஒருத்தனை போடுறான், மாங்காட்டில் ஒருத்தனை போடுறான் சாட்சி. ஏன் நீ வந்து அங்கேயெல்லாம் ஏன் போகிற? உன் ஜாதியிலே வந்து ஒன்றிய கவனிச்சோடு அந்த இருக்கா இவெல்லாம் இருக்கான்ல, நீ அவங்கள போட்டு ஒருத்தனை விசாரிக்க வேண்டியது தானே. சும்மா வாலிபால் விளையாடுறேன்னு பள்ளிக்கூடத்து வாத்தியார் ஏற்றி சாட்சி போனால் அவனு செத்தான்.
டிபி வந்து அவன் செத்து போனான். இவன் போட்ட ஆள் பூரா எந்த பூரா செத்து போயிட்டான். நாங்களாம் உசுரோட தான் இருக்கிறோம் அன்றைக்கி. அதனால் அந்த கேஸு ஓடிக்கிருந்து அவங்கள விசாரித்து முடிஞ்சு எல்லாம் பண்ணி என்னையை ஏற்றுறாருங்க. என்னை ஏற்றுனா எங்கள் வக்கீல் வந்து ஒரு தடவை தான் ஒருத்தன் விசாரித்தார். சாட்சி அப்படி தான் விசாரிச்சு. இவங்க வந்து என்ன பண்ணான்னா, என்னை அவங்க வக்கீலுக்கு கீழே உள்ள லாயர் 2 பேரும் என்னை விசாரிக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு இது என்னோடய கோயில், என்னோடய அடிப்படை எல்லாமே நான் சொல்லி வந்துட்டேன். ரெக்கார்டு உங்கள்கிட்ட ஜெயிச்ச ரெக்கார்டு இருக்கா, நான் 2005 ஃபோட்டோ காப்பி வச்சு தான் போட்டிருக்கேன், எனக்கு தீர்ப்பான காப்பி வச்சு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து பெரிய லாயர் ஒருத்தர் வராரு. வந்து அந்த ஆள் தான் கேஸ் நடத்தினா பெரிய லாயர். அவங்க சமயத்தை சேர்ந்தவன் தான் வந்து பண்ணி என்னை கிராஸ் பண்ணிடலாம் நான் சொன்னேன். நான் கேட்ட கேள்விக்கு பூரா சரியாக பதில் சொன்னேன். நான் என்ன சொன்னேன் அதை தான் சொன்னேன், மாற்றியெல்லாம் சொல்லலை. அது சொன்னதை பார்த்துட்டு அப்புறம் நான் அந்த அவர் சொல்கிற வார்த்தையை வந்து அவர் வந்து பதமாக பேசுவார். பதமாக பேசுனா நம்ம கூண்டுகளை நீ நிற்கிறேன், நீ வெளியே இருந்து பதமாக சொல்கிற, பதம் சொல்லி என்னோடய காது கேட்டதை நாங்கள் சொல்ல முடியும். நீ என்ன சொல்கிறேன்னு நான் சொல்லணும். சார் நீங்கள் சொல்கிறத 2 தடவை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு. அவன் சொன்னோன்னே கோவம் வச்ச ஆளுக்கு கோவம் வந்தால், நீ என்ன உனக்கு காது கேட்குதா, கண்ணு தெரியும். எனக்கு காது அரை காது தான் கேட்கும், படிக்கிறது அரை படிப்பு தான், கண்ணு தான் தெரியும். நீ சொல்கிறது பெலமாக சொல்லு, எனக்கு ஏன் காது குறைக்கிற மாதிரி, அப்போ தான் நீ என்ன கேட்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டு 2 பேத்துக்கும் அதுக்கும் உள்ளே இருக்க அவர் கேட்க நான் கேட்க இதாகிருச்சு. அப்போ அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு பார்த்தேன். அப்புறம் டேட்டை அப்படியே மறுத்து முடிச்சு விட்டான் கேஸை, இன்னொரு நாளைக்கு விசாரிச்சுக்கிறேன்ட்டு. அந்த வாக்கில் இன்றைய வரைக்கும் கேஸுக்கு அந்த வக்கீல் வர்றதில்லை, அந்த பார்ட்டி எதிர்பார்ட்டி வர்றதில்லை. நான் விடாமல் வாய்தாவுக்கு போய்ட்டு தான் இருக்கேன். அந்த கேஸு வாய்தான்னு தான் ஓடிக்கிறேன். இல்லைன்னா முடிஞ்சு அவனுக்கும் எனக்கு முடிஞ்சு போயிருக்கு. இதுதான் காரணம். இந்த அடிப்படையில் இந்த காரணத்தை வச்சு தான் இந்த சண்டை நடக்கிறதுக்கு பூராவுமே. அவங்க ஏற்கனவே நாங்கள் ஒரு இந்த எங்கள் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 20-25 நாள் இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்றது பிரச்சனை பண்ணி கோயிலுக்கு சுத்தம் பண்ணிக்கிருக்க பொழுது அவங்க ஒரு 300 பேர் இந்த பஸ் மறியலை பண்ணி, அதுக்கு பிற்பாடு போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு. இதில் வந்து 5 போலீஸ் நைட்டில் ரவுண்டில் வளர்ந்து வந்துருச்சு. அவங்கள குறை சொல்லவே முடியாது, பாதுகாப்பில் தான் இருக்குது. இந்த மாதிரி கலவரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க துப்பாக்கி சூடே பண்ணியிருப்பாருங்க. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு 30 சென்ட் இடம் இருக்குது. இந்த இடத்த அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில், ஆக்கிரமிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த சங்கர், பழனியப்பன், தங்கராஜ் இந்த நபர்கள்லாம் வந்து தூண்டி விட்டு தான் அங்கே புதியதொரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்குவதற்காக வேண்டி போஸ்ட்லாம் நடுறாங்க. இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில், அந்த கோயில் இடம் தொடர்பாக ஆர்டிஓ முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில். அதில் கலந்துக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ராஜாராம் அப்படிங்கிற நபர் வந்து ரொம்ப தெளிவாக ஆர்டிஓ முன்னாடியே, அரசு அதிகாரிகள் முன்னாடியே சொல்கிறார், பறையர்கள்லாம் விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இவனுங்களுக்கு எதுக்கு கிரவுண்டு வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சொல்கிறாரு. அது ஒரு வாக்குவாதம் ஆகுது. அதன் பின்னிட்டு வழக்கு முடிவு பெறும் வரையில் இந்த உரிமையல் வழக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் அந்த இடத்துக்குள்ளே இரு தரப்பினரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எட்டப்படுது. அதன் பின்னிட்டு அடைக்கலம் தந்த ஐயனார் கோயிலை பூட்டி சாவி வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த சங்கர், தங்கராஜ் இவங்க தான் வச்சுக்கிட்டு அந்த மக்களை தொடர்ந்து அனுமதிக்கலை. தொடர்ந்து இவர்கள் மூட்டி விட்ட அந்த சாதி தீ தான் இப்போ வீட்டை எரிக்கிற அளவுக்கு, அங்கே இருக்கிற மக்களை கடுமையாக தாக்குற அளவுக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த ஆலங்குடி வடக்காடு அந்த கிராமத்திலேயே மெயின் ரோட்டு மேலே, அதுதாங்க முக்கியமானது, மெயின் ரோட்டு மேலே நிலம் ஆதி திராவிடர்களுக்கு இருக்கிறதே அவங்களால பொறுத்துக்க முடியலன்றதை அந்த மக்களே பதிவு செய்கிறாங்க. ஏற்கனவே முத்துமாரியம்மன் கோவில் அப்படிங்கிற கோவில் வசிக்கின்ற பகுதியில் இருக்குது. அந்த முத்துமாரியம்மன் கோயில் பக்கத்தாலே கிட்டத்தட்ட 3 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு கைப்பந்து மைதானம் இருக்குது. அந்த இடத்துல மாநில அளவிலான கைப்பந்து போட்டிகள் நடத்தியிருக்காங்க, அகில இந்திய அளவிலான கைப்பந்து போட்டிகள்லாம் நடத்திருக்காங்க. அவ்வளோ பெரிய கிரவுண்ட் அங்கே இருக்குது, 3 ஏக்கர்ல. ஆமாம். அந்த கிரவுண்டில் விளையாடுவதற்கு தலித் இளைஞர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை, அனுமதிக்கப்படுறதில்லை. அந்த முத்துமாரியம்மன் கோவிலில் ஏற்கனவே தலித் மக்களில் பலரும் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் முன்னுரிமை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க சில குடும்பத்தாருக்கு. அதெல்லாம் மறுக்கப்பட்டு அந்த பூஜை நடந்த நிலைமையிலேயே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லி வடகாடு பகுதியில் இருக்குது. அங்கேயும் தலித் மக்கள் பலரும் அமைச்சர்களை அழைச்சி அங்கே பல்வேறு திருமணங்கள் நடத்தியிருக்காங்க. அது இப்போ இந்த சாதி வெறியாட்டத்தில் திருமண மண்டபத்தினுடைய பெயர் சமூக நலக்கூடம். ஆமா, அதுல தாழ்த்தப்பட்ட மக்கள்
அவங்க திருமணங்களை நடத்தியிருக்காங்க. இப்போ நடத்த மறுக்கிறாங்க. சாதி மோதல்களை உருவாக்கி தன்னை பெரிய மனிதர்கள் போல காட்டிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த விளையாட்டு ஆசிரியர்கள் தங்கராஜ், சங்கர், வாலிபால் பிளேயர் பழனியப்பன், அதே மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜாராம், இவங்க தான் அந்த சாதி கலவரத்தையே தூண்டி விடுறாங்க. ஆதி திராவிட மக்கள் மீதான தாக்குதலை முத்திரை இளைஞர்களை வைத்து நடத்துறது எல்லாமே இந்த 4 நபர்கள் தான். இவங்க தான் இந்த பிரச்சனையோட ஆணிவேர். மித்த எல்லாருமே கிளைகள் தான். கிளைகளை வெட்டினா மீண்டும் மீண்டும் இந்த கலவரம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆணிவேர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த காவல்துறை குண்டர் சட்டத்தில் அவங்கள கைது செய்யணும். அப்போ தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய கட் அவுட் நாங்கள் எப்போ வச்சாலும் வடாடு நடிப்போம். கல்யாண பத்திரிக்கை வடாடு நடிப்போம். அந்த கட் அவுட்டை கிழிச்சு செஞ்சிருவாருங்க. இதனால் நாங்கள் வடாடு இப்படி அடித்து கிழிக்காதான்ட்டு அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு திருவள்ளுவர் நகர்னு வச்சுருக்கு. இப்போ அது திருவள்ளுவர் நகர்னு வச்சாலும் கூட இந்த கட் அவுட்டை கிழிக்கிறாருங்க. ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினருடைய திருமணம் நடக்குதுங்க. அந்த திருமணத்தை வாழ்த்தி ஒரு பேனர் வைக்கிறாங்க. ஃப்ளக்ஸ் பேனர் ரோட்டு மேலே வைக்கிறாங்க. அந்த பேனரை நம்மலாம் பார்த்துருக்குறோம். பேனர் வச்சுட்டு போயிடுவோம், அடுத்த நாள் அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் இங்கே அந்த மெயின் ரோட்டில் ஒரு பேனர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேனருக்கு பாதுகாவல் போடுவாங்களாம். அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த திருமணத்தினுடைய வாழ்த்து பேனருக்கு இரவு முழுக்க அந்த ஆதி தலித் இளைஞர்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு அதிகாலை 3 மணிக்கு மேலே டீ சாப்பிட்டு வரலான்ட்டு போன அந்த கேப்பில் அந்த திருமண ஃப்ளக்ஸு கிழிச்சு எறியப்பட்டிருக்குது. இது அந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. கிழிச்சு எறியப்பட்ட உடனே அந்த டீ குடிக்க போன அந்த ஆதி திராவிட பசங்களும் வந்துட்டு இவங்க கிழிச்சிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, நல்லா கவனிங்க, அந்த ஃப்ளக்ஸை கிழிச்சிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ நிற்கும் பொழுது 2 பேர்த்துக்குள்ளே அங்கே தகராறு நடக்குது, இந்த திருமண ஃப்ளக்ஸை கிழிச்ச இடத்துலையே. அப்போ தகராறு நடந்து அங்கேயும் இந்த 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 சம்பவம் போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஃப்ளக்ஸு கிழிச்ச சம்பவமா அங்கேயே தகராறு நடந்திருக்கு, சண்டையாயிருக்கு. இது நீங்க என்ன சொல்றது 5ஆம் தேதி காலையில இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை தான் நான் சொல்றேன். சரி, நீங்க கேட்டீங்க இதுக்கு என்ன முகாந்திரமா இருக்குன்னு கேட்டீங்க. முன்னாடி இப்படி ஒரு ஆமா, ஏற்கனவே ஒரு கோயில் நிலம் சம்பந்தமா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற அதே சூழல்ல இந்த நிகழ்ச்சியும் படிப்படியா வருது. டாக்டர் அம்பேத்கருடைய படத்தை வச்சிருக்கும் பொழுது நாங்க இரவு முழுக்க காவல் காத்திருந்து கடைசியில ஒரு 10 நிமிஷம் நாங்க கண்ணை மூடிட்டோம், வெளியே போயிட்டோம். குறைவில் இப்படி பிளேடு போடுறது, வயிற்றுல இப்படி பிளேடு போடுறது, அதை அப்படி ஸ்டில்ல எடுத்து இதுதான் உங்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி அதை அனுப்புறது. அதே போல் ஒரு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனுடைய ஃபோட்டோ ஃப்ளெக்ஸ் வச்சாலும் அதே போல தான். அது அந்த கலவரத்தில் அவங்க தெருவுக்குள்ளே வச்சு இந்த ஃப்ளெக்ஸவே இப்படி தான் அறுத்து காட்டியிருந்தாங்க. இப்படித்தான் தொடர்ந்து நடக்குது. அதை அங்கே இருக்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க நாங்கள் பல முறை இப்படி ஃப்ளெக்ஸுக்கு நான் எல்லாரும் வைக்கிறதுக்கு உரிமை உண்டு, எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறத நாங்கள் பல தடவை காவல் நிலையத்தில் புகார் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நடக்குது. இன்னமும் இங்கே வைக்க முடியாது அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம். ஆனால் நாங்கள் போனப்போ திருவிழா நடந்துட்டு இருந்தப்போ வரிசைக்கு அவங்களுடைய ஃப்ளெக்ஸ் இருக்குது. அப்போ அது எந்த ஒரு சேதாரமும் இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க ஃப்ளெக்ஸ்னு ஒன்றும் கிடையாது. அந்த பேனர் கிழிக்கப்பட்டு புகார் கொடுக்கப்பட்டு அந்த கிழித்த நபர்களை சிசிடிவி மூலமாக பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு ரெக்கார்டு இருக்குதுங்க. ரெக்கார்டு இருக்கிறது பாதுகாப்பேன் இல்லை ஒரு டீமுக்கு தலைவராக இருக்கவர் விவசாயி தான். அவர் யானை இடங்களோட மைச்சினேன் ஒன்றிய செயலாளர் யானை கணக்கு டிஎம்கே வைக்காருல, அவர் மச்சனு தான். அவர் தான் முக்கிய காரணம். அடுத்தாப்புல பிடி வச்சார், ஒரு பெரிய பிளேயர். பிளேயரு அவர் கவர்மெண்ட் வேலை ஆக்குறாரு. அவர் தான் ஒருங்கிணைப்பு போட்டுறாரு எல்லாரையுமே. தங்கராசு இப்போ அவர் பெரிய மாநிலோட இருக்காரு. இன்னொரு வாட்டி போயிட்டு வந்து சங்கர் ராமன் மையம் சங்கரசு. அடுத்த வக்கீல் முத்துமாணிக்க மையம் வக்கீல். அதாவது வக்கீல் இவங்க தான் முக்கிய காரணம். அவங்கெல்லாம் அவங்க தான் சார் இந்த கலவரத்தை தூண்டுதல். ஊர்ல பாட்டு பட்டி இருக்குது சார், 2 பட்டி தான் செய்யுது. இந்த 16 பட்டி சொல்றது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. 2 பெட்டிக்காரவங்க தான் பிரச்சனை பண்றவங்க. இதுல இந்த 3 பேர் சொல்றதுல தோளம்பட்டி, பூனவெட்டி பட்டி, கூட்டாமுட்டிய, இது 2 வெளியாளுங்க. பாக்கி பாப்பாமனு பழத்தை விடுது. என்ன அந்த ஆளு சொல்றாங்க மற்ற ஆளுகளாம், ஏன்டா உங்களுடைய பிரச்சனை பண்ணிட்டு கோயிலை விட்டு வாங்கடா, அவனை பிரச்சனை பண்றியா விட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இடம் சொல்றது அவங்க சொல்றது கேட்க மாட்டேங்கிறாப்புல. நேற்றைக்கே ஒரு குறிப்பானாங்க, நம்ம கூட்டம் போட வேணா பட்டி கேட்டு கூட்டிக்குவாங்க, நம்ம ரகசியமாக ஒரு கூட்டம் போட்டு பயனாளர் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்றதுக்கு இந்த விஜயராஜ் ஒரு ஆள் இருக்காப்புல பாப்பா மணியில அற்புதங்க விஜயராஜ் அவர் சொல்றாப்புல
பாப்பமனை அன்பு தங்கம் அவரும் மைசெட்டில் போய் விளம்பரம் பண்ணி மாறுபடியும் கூட்டம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டாரு. அந்த மோட்டிவேஷனில் எப்போதுமே 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடியும் தேரோட்டம். இந்த வருஷம் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடியுது, கூடவே முடியுது, லைட்டாக முடியுது. பாதி தூரம் வரங்காட்டுக்களை இங்கே ஆள் அனுப்பி இங்கே உடனே பயணம் விட்டு அடிக்க வச்சுட்டாப்புல. இதுக்கு மூல காரணம் பழனியப்பன் தான் காரணம் இருக்கு. தங்கராசு, அது சங்கர். இந்த ஊர் வந்து என்ன கேட்டால் அந்த சமுதாயம் நிறைய இருக்குது. நாங்கள் எவ்வளோ இருக்கோம், கொஞ்சம் தான் இருக்கோம். அதனால் நிறைய வந்து அவர் பண்ணுற தவறுகள் இது நிறைய இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அவன் 50 பேர் வருவான் சார். நீங்கள் யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, கையெடுத்து கும்பிட்டாங்க. என் 2 பிள்ளைங்க, அவங்க ஆள்கோட்டு அங்கே இந்த 2 பேர் இருந்தாங்க. எங்களுடைய 2 பிள்ளைங்களும் இங்கே வெட்டுப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க. ஐடி படிக்கிறான் ஒருத்தன் கல்லூரி போயிட்டு இருக்கிறான். நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், இப்படி வந்து சண்டையை போட்டு இப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து அவங்கள குறிப்பாக தலித்துன்னு தான் நான் நினச்சி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொல்லும் பொழுது தான் சொல்கிறாங்க, எங்கள் பயல்கள்கிட்டையும் தவறு இருக்குங்க. குறிப்பாக இந்த சொல்லிட்டு சாதி சங்கங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறானுங்க. குறிப்பாக வந்து ஜீப்பு கீப்புன்னு காரு கீழெல்லாம் ஏற்றிட்டு போகிறானுங்க. ஒரு பனியனை வாங்கி கொடுக்குறானுங்க, தண்ணியை வாங்கி கொடுக்குறானுங்க, கத்தி கபடாவோட போகிறானுங்க. இப்படி போய் மாலையை போடுறானுங்க. நான் பல தடவை என் பையன்கிட்ட கெஞ்சி கூத்தாடிட்டேன், ஏண்டா உங்கள் அப்பாவும் இந்த மாதிரி விஷயத்தில் போய் தாண்டா செத்தாரு, நீயும் இப்படி போய் சாகுறியடா, நான் ஒத்த புள்ளையே வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னடா இப்படி நான் கூலி வேலை செஞ்சு உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கதறாங்க. நாங்கள் யாரு, எங்களோட கெத்து என்ன அப்படிங்கிறத ஊருக்குள்ள ஒரு குடிசைக்கு தீ வச்சதோட அவங்க ஊர்வலமா ஊருக்குள்ள போறது இருக்கு இல்லையா, கொடூர ஆயுதங்களோட, அதை அவங்களே அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே அதை ஒரு வீடியோவா பதிவு செய்து சமூக தளங்கள்ல இது முத்தரையர் கோட்டை, வடகாடுங்கிறது முத்தரையருடைய கோட்டை அப்படின்னு சொல்லி அது ஒரு பேரையும் பதிவு செஞ்சு பின்னாடி ஒரு சினிமா பாடலை ஒளிபரப்பி தங்களுடைய கெத்தை காட்டியிருக்கிறாங்க. அந்த வட காடு அப்படிங்கிற கிராமம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றா நின்று போராடி மத்திய மாநில அரசுகளை பின்வாங்க செய்த ஒரு போர்க்குணம் மிக்க ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்க வாலிபால் மேட்ச் வந்து வருடம் நடக்கும். அந்த பகுதியில் இருக்க இளைஞர்கள் வந்து பல்வேறு சாதனைகளையும் விளையாட்டுத்துறையில் நிகழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலையிலையும் மிக சிறந்த கிராமம். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே நல்ல இனிய பாடல் பாடுறவங்க, நாடகம் போன்றதெல்லாம் நடிக்கக்கூடிய நபர்கள். இப்போ நாம் அங்கே உள்ள ஆதிக்க சாதியினுடைய இளைஞர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒன்று இந்த ஃப்ளெக்ஸில் தான் ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு கல்வி வளர்ச்சிங்கிறது இல்லாத சூழ்நிலை தான் உருவாக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க படிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இப்படிலாம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ நிலப்பலங்கள் இருப்பதை போலவும் அவங்க அந்த அடிப்படையில் அவங்க வாழ்கிற சிந்தனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தலித் இளைஞர்களுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம உழைச்சாதான், படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த போராட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே போல தான் வடகாடில், இந்த வடகாடில் குறிப்பாக நாங்கள் அந்த பார்க்கும்பொழுது குறிப்பாக அந்த பகுதிகளெலாம் நாங்கள் போனோம். ஒரு குறிப்பிட்ட வீடுகளை தவிர மற்ற எல்லா வீடுகளும் எளிமையாக ஓட்டு வீடு, கூரை வீடு இப்படி தான் இருக்குது. ஆனால் அது வடகாடில் இந்த தலித்து வீடுகள் நாங்கள் உள்ளே போகும் பொழுது முதல்ல ஒரு 6 மாடி வீடு இருந்தது, 2 கார்கள் இருந்தது, இப்படி பைக் இருந்தது, நல்ல சிறப்பான அம்சமான வீடுகள் ஒழுங்காக அமைக்கப்பட்டது இருந்தது. இந்த மாதிரி வளர்ச்சி அதில் அவங்க குறிப்பாக கேட்குற இளைஞர்கள் எல்லாமே நாங்கள் படிச்சிருக்கிறோம், பெங்களூரில் வேலைக்கு போயிருக்கோம், திருப்பூரில் வேலைக்கு போகிறோம், இப்படிலாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பொருளாதார ரீதியாக இன்னைக்கு முன்னேற்றி இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தலித்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சி என்பது அவங்களுக்கு ஒரு சின்ன பொறாமையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் சாதி சண்டைக்கு 2வது காரணமாக தோன்றப்படுது. ஆதிக்க சாதி இளைஞர்களை அந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்பதற்கு நம்மகிட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு. அது பழசாக இருந்தாலும் கூட அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வெளியூருடைய பிரதர்னால அவங்க பண்றாங்க. ஒன்றும் இல்லை, இந்த கேஸை சோடிச்சு இந்த கேஸை நீத்து போச்சுக்கிறதுக்கு இப்போ ஐடியா பண்ணுறாங்க. அது எப்போ விட மாட்டேறாங்க. அதுக்கு என்ன, அதுக்கு கவர்மெண்ட்டு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்காங்க. இது நாள் வரைக்கும் நான் 36 50 60 மணி நேரம் ஆச்சு. இன்னும் எஸ்பியோ கலெக்டரே யாரும் வரல. எங்கள்கிட்ட வந்து யாரும் வந்து பிடிஓவோ தாய்சாரோ பிஓ வந்து எங்கள் ஆட்டி விசாரணை பண்ணலை. இன்னும் இந்த வரைக்கும் பார்வையிடவில்லை. இங்கே வர்றாங்க, போலீஸ் வராங்க, அப்படியே போயிடுறாங்க. யாருமே இல்லை எங்களுக்கு.
முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு போலீஸாராக எழுதியது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கருதுகிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒன்று வந்து ஆதிர் திராவிட மக்கள் வசிக்கிற பகுதிக்குள்ளார முதல்ல ஒரு நபர்கள் பூந்து வம்புழுக்கிறாங்க. அவங்கள போலீஸ்கிட்ட மக்கள் வந்து பிடிச்சு கொடுக்குறாங்க. அதன் பின்னிட்டு தீ வைப்பு சம்பவங்கள் ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்களால் நடத்தப்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சம்பவங்கள் தனித்தனி சம்பவங்களாக தனித்தனி நபர்களால் நடத்தப்படுகிறது. அந்த 3 சம்பவத்துக்கும் தனித்தனி வழக்கு பதிவு செய்திருக்கணும். அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அனைவரையும் கைது செய்திருக்கணும். அது மாதிரி போலீஸ் செய்ததா தெரில. ஒப்புக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரு 10 பேர் மேலே. அதான் அந்த சம்பவத்தில் நடந்திருக்கு. அதே போல் அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு போன நபர் தாக்கப்பட்ட போது அவரை கொண்டு போய் டிஎஸ்பிக்கு தகவல் தெரிஞ்சு டிஎஸ்பியே வாகன ஏற்பாடு செய்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கார். இந்த சம்பவங்களும் தனித்தனி வழக்காக பதிவு செய்யப்படல, ஒரே வழக்காக ஒப்புக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். எங்களுக்கு என்ன முதல்ல இந்த பிராதி கடையை அப்புறப்படுத்தணும், எங்களுக்கு ஓயில் மீடு தரணும். இங்கே படித்த போல அரசாக இருக்காங்க. அவருக்கு நிபந்தனை இல்லாமல் நிபந்தனை ஜாமீன் இல்லாத எந்த நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை பண்ணாங்க. பரீட்சையில் போட்டு 2 பையன் படிக்கிறாங்க, 4 பையன். அதில் நாங்கள் போய் அவங்க வீட்டில் தாராளம் பண்ணலை. அவங்க வந்து எங்கள் வீட்டில் அடிச்சுவிட்டு இப்போ எங்களே அடிச்சு பண்ணி வச்சுருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். அவங்க என்ன கணக்கு போய் பார்க்க விட முடியல, போய் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முடிவாள எங்களுக்கு அதான் மெயின் காரணம். டாஸ்மார்க்கு எங்கள் 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. இதை பொருளா இருக்காது, பக்கத்தில் இருக்குது. இந்த தாண்டி ஒரு பெண்டு போன டாஸ்மாக் கடை இருக்குது. குடிச்சிட்டு எங்கள் வீடு இந்த ரோடு ரவுண்டில் நாங்கள் இருக்கிறோம். 4 பக்கம் ரோடு இருக்குது, சென்டரில் நாங்கள் இருக்கிறோம். அந்த ரோட்டில் குடிச்சிட்டு சாரா பண்ணி போகிறாங்க. இதுலேயும் குடிச்சிட்டு வராங்க, அதில் குடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க. பொதுமக்களும் பெண்களும் உள்ள தொட்டி எங்கிட்டு போக முடியல. என்ன ஆணைகளை பாட்டு வச்சு குடிக்கிறாங்க, பண்ணுறாங்க, போகிறாங்க. நம்ம கேட்க முடியாதெல்லாம். ஆனால் சாலையில் ஆணைக்கடை வச்சு வைக்கிறாங்களே, 12 மணி வரைக்கும் செக்கெட் வச்சு வைக்கிறாப்புல, அந்த பிளாபஸ் வச்சு வைக்கிறாப்புல. நம்ம ஏன் விற்க முடியாது, பாராட்டு விற்கிறா நம்மளுக்கு கடிஞ்செல்லாம் விற்கணும் அவங்க. அதனால போராட்டம் வரணும், அனைவரும் பேசுகிறாங்க பறையா அப்படின்னு பேசுகிறாங்க. அதனால வருத்தம் வரும், கோவம் வரும், சண்டை வரும். அதனால இப்போ எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். பாதி கடை அப்புறப்படுத்தணும் முதல்ல எங்களுக்கு ஊரை விட்டு. பேரை சொல்ல பயப்படுறாங்க. பேரை சொன்னால் அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது விளைவுகள் வருமோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரோட பேரையும் கூட சொல்கிறதே அவங்க வந்து தயங்குறாங்க. நான் பரட்சியாக பிறந்தது என்ன, நான் தப்பா? நான் ஏங்க, நான் யாருங்க? நான் பரட்சின்னு கேட்டுக்கிட்டா பிறந்தேன்? நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா பிறந்தேன்? நான் இதில் பிறந்ததுக்கு எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கிறேன் தெரியுங்களாங்க. என்னைய அதாவது கொண்டு இருக்கலாங்க. என்ன இப்படிலாம் ஒரு கெட்ட வார்த்தையில பேசி இப்படி அசிங்கப்படுத்துறது. நாங்கள் தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த வார்டில் என் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன். என் 2 வயசு புள்ள எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. என் வீடு என்னாச்சு, என்னாச்சு, என்னோட சொத்து பத்து என்னாச்சு, எதுவுமே தெரியல. ஐயா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். இந்த சொத்தை எங்களுக்கு எப்படியாவது வாங்கிக்கிட்டு எங்களை இந்த வடகாடுல இருந்து வெளியே விரட்டி விடுங்க. நீங்கள் செய்கிற புண்ணியம் அது மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக சொன்னாங்க. குறிப்பாக பெண்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, தங்கு தடை இல்லாமல் கஞ்சா புழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஞ்சா, இந்த மது, 2வது இது மாதிரி சாதி வரியை தூண்டிவிடக்கூடிய சில நபர்கள் எங்கள் காலனி வழியாக தான் வருவாங்க, போவாங்க, சலம்பிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கை வேற. இப்போ 2த்துக்கு வேறுபாடு அந்த மக்கள் வந்து அனுபவப்படுறாங்கல்ல. இப்போ அந்த சாராய கடைக்கு அந்த திருவள்ளுவர் நகர் வழியாகத்தான் ஒருத்தன். ஆமாம், அது வழியாகவும் போகலாம், வரலாம். சுத்தி இடத்துல ஒரு குறிப்பான ஒரு சிக்கலா இருக்கு. சரி. அது 2 சமூக மக்களையும் இளைஞர்களையும் அது சீரழிக்குதுங்கிறது மக்களுடைய ஒரு கோரிக்கை. இவன் இந்த தரப்புல குடிச்சாலும் அவன் தகராறுக்கு போவான், அந்த தரப்புல குடிச்சாலும் வருவாங்கிறது ஒரு முதல் கோரிக்கை. அதனால எந்த நிபந்தனையுமின்றி டாஸ்மாக் கடையை வந்து அகற்றணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு முதல் கோரிக்கை. இப்படி சாதி சண்டையை தூண்டி விடுறவங்களை குறிப்பா ஆய்வு பண்ணி அவங்க யார் யார் என்பதை எல்லாம் கண்டறிஞ்சு உடனடியாக அவங்கள கைது செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை முதல்ல பறிமுதல் செஞ்சாதான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. சாதாரணமா விட்டுட்டு போறதனுடைய விளைவு தான் திரும்ப திரும்ப சாதி சண்டை நடக்குது. இப்ப பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு வீடு எல்லாம் எரிச்சிருக்கிறாங்க, காரெல்லாம் எரிச்சிருக்கிறாங்க. இப்போ அரசிட்ட ஏற்கனவே வன்கொடுமை சட்டத்தில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் யாரு கொடுத்தது அப்படிலாம் வரலாறு இல்லை. ஆனால் சட்டம் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, இப்ப எரிக்கப்பட்டவர்கள் 300 பேர் வந்து படத்தையே போட்டிருக்கிறான், அவனே போட்டிருக்கிறான் செல்போன்ல கேமரா எடுத்து. அப்போ அவனுங்களை அடையாளம் கண்டு அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யும்.
தலைக்கு நீ ஒரு 5 லட்ச ரூபா ஃபைன் பண்ணு. அவன் அடுத்த தடவை வேறு ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்ம தப்பு செஞ்சோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய காசை பறிமுதல் செஞ்சிருவான், சொத்தை பறிமுதல் செஞ்சிருவான், சிறையில் தள்ளுவான் அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும். ஆனால் இது வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே நடந்ததில்லை. சாதாரண வழக்கை போட்டு விட்டு இப்போ கூட இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சாதாரண வழக்குகள் தான் போட்டப்பட்டிருக்காங்க. சாதியை சொல்லி திட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பெண்களை பற்றி ஒரு வழக்கு கூட அதில் கிடையாது. குறிப்பாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்களை பற்றி அப்படி பாலியல் ரீதியாக அவங்க பேசுனது, பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணது அப்படிங்கிற எந்த வழக்குமே இல்லை. நீங்கள் வீடு எரிச்சதுக்கோ நான் வீட்டை கட்டிக்க முடியும், என்னால் செஞ்சுக்க முடியும். ஒரு வாகனத்தை கொளுத்துனதுக்கும் என்னால் சம்பாரிச்சு மீட்டெடுத்துக்க முடியும். அதனால் இந்த சேதப்படுத்தியதுக்காக நஷ்ட இழப்பீடோ கொடுத்து எங்கள் வாயை அடைக்காதீங்க. எங்களுக்கு இதிலிருந்து சுதந்திரம் வேணும், எங்களுக்குன்னு உரிமை வேணும். நாங்கள் மற்றவர்களைப் போல இந்த ஊரில் மதிக்கப்படக்கூடிய ஒரு துறையில் இருக்கணும், ஒரு தொழிலில் ஈடுபடணும், நாங்கள் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி விரும்புகிறோன்னு அந்த பொண்ணு அதை பதிவு பண்ணாங்க. காடுகள் எரியணும் அப்படின்னாக்க சிறகுகள் காய்ந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்க சாதி சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள், அங்கே இருக்கிற இளைஞர்கள், அதுவும் படித்த இளைஞர்கள் எல்லாத்து மனதிலையும் சாதி வரி ஊட்டி அதை வளர்த்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. எப்படி இஸ்லாமியர்கள் வழிபட்டு வந்த பாபர் மசீதை இடிக்கிறதுக்கு இந்து மதவெறி அமைப்பான RSS, பாஜக, விஸ்வ இந்து பரிஷத் பல ஆண்டுகள் வேலை செய்து ரத யாத்திரையெல்லாம் விட்டு அதை இடித்து தகர்த்தார்களோ, அதுபோல் இந்த ஆதிக்க சாதி வெறியர்கள் அங்கே இருக்கிற இளைஞர்களை தூண்டி விட்டு இந்த மாபெரும் ஒரு கலவரத்தை தூண்டி அங்கே இருக்கிற வீடுகள்லாம் எரிச்சிருக்காங்க. மக்களுடைய கோரிக்கையை தொகுத்து திருச்சி டிஐஜி, அதாவது காவல்துறை துணைத் தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கை மனுவையும் அவரிடம் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுப்போம் என அவரும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். காத்திருந்து பார்ப்போம். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அரசியல் பலத்துக்காகவும் தூண்டிவிட்டு ஆதிக்க சாதி இளைஞர்களை இது போன்ற வன்கொடுமை வழக்குகளில் சிக்க வைத்து அவர்களை கொலைகாரர்களாகவும் குற்றவாளிகளாகவும் மாற்றுகின்ற சம்பவங்கள் தமிழகம் அல்ல, இந்தியா முழுக்கவே நடந்து கொண்டிருக்கிறது.